கடனை தாமதமாக கட்டியதால் 7 வீடுகளுக்கு பூட்டு போட்டு மின் இணைப்பை துண்டித்து தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அட்டூழியம். இரவு தங்க இடம் இன்றி நடுத்தெருவில் நிற்கும் 7 குடும்பங்கள். தனியார் நிதி நிறுவன ஊழியர்களின் அட்டூழியத்தால் வட மாநில தொழிலாளியின் மனைவி எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலை முயற்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்.ஏ. நகரில் சயன் என்பவர் தனது மனைவி கீதா என்பவருடன் வசித்து வருகிறார். பின்னலாடை நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கோவையில் உள்ள சோழமண்டலம் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் தனது வீட்டை விரிவுபடுத்துவதற்காக பத்திரத்தை அடமானம் வைத்து 43 லட்சம் ரூபாய் கடன் பெற்று கூடுதலாக 6 வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். 10 வருடங்களுக்கு கடன் தொகையை மாதம் 63,000 ரூபாய் என்ற விகிதத்தில் கட்ட வேண்டும். மாதம் 63,000 ரூபாய் விகிதத்தில் கடந்த 2 வருடங்களாக முறையாக கடனை செலுத்தி வந்துள்ளார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சயன் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 4 மாதங்களாக கடன் தொகையை கட்டாததால் தொடர்ச்சியாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கடனை கட்ட சொல்லி போன் மூலமாக அழைத்துள்ளனர். சென்னையில் இருந்து திரும்பிய சயன் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு 4 மாத கடன் தொகையை செலுத்தியுள்ளார். அந்தத் தொகை செயலாக்க கட்டணத்திற்கு சரியாகிவிட்டது என கூறி இன்று தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் எனக் கூறி 30 பேர் சயன் வீட்டிற்கு வந்துள்ளனர். கடன் தொகையை கட்டாததால் உனது வீட்டை ஜப்தி செய்கிறோம் எனக் கூறி சயன் வீடு மற்றும் அவர் வாடகைக்கு விட்டிருந்த 6 வீடுகள் என 7 வீடுகளுக்கு சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டினர். 10 நாட்களுக்குள் மொத்த தொகையையும் கட்டிவிடுகிறேன் என சயன் அவகாசம் கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் 7 வீடுகளுக்கு செல்லும் மின் இணைப்பையும் துண்டித்தனர். இச்சம்பவத்தால் மனமுடைந்த சயனின் மனைவி கீதா வீட்டிலிருந்த எலி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சித்தார். அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வாடகைக்கு தங்கியிருக்கும் 6 குடும்பத்தினர் பணி முடிந்து வீடு திரும்பிய போது வீடு சீழல் வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இரவு தங்க இடமில்லாமல் குழந்தைகளோடு தவித்து வருகின்றனர். கடனை தாமதமாக கட்டியதால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் வீடுகளுக்கு சீல் வைத்து மின் இணைப்பை துண்டித்ததால் தண்ணீருக்கு கூட வழியின்றி தங்க இடமின்றி 7 குடும்பங்களும் தவிர்த்து வருகின்றனர். எனக்கு உங்களுக்கு நீங்க டைம் கூட கொடுக்கணும்னு சொல்லி அக்கா அது ஸ்மெல் பண்ணி பாருங்க என்னன்னு.
சாணி போடுறோம் இல்லைங்க, அது உள்ள என்ன இருந்ததுன்னு கேளுங்க அந்த அக்கா கிட்ட. 108 வேணும், ஆம்புலன்ஸ் இருக்குல்ல. தண்ணி அடிச்சு விடுமா, தண்ணி அடிச்சு விடுமா. சார் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் அப்படியே கூட்டிட்டு நீங்க வாங்க. பேசியாச்சுமா, பண்ணலமா, ஆமா ஆமா. வாங்க தள்ளுங்க, வாங்க வெளியே வாங்க. அட ஒண்ணு இல்ல, வாங்க பேசியாச்சு, வாங்க. அட வாங்க, இத பண்ணல 108 அட பண்ணல எதுமே, வாங்க. பண்ணலடா, நான் எதுமே பண்ணல. வெட்டி குண்டாவில தரவே எங்களோட வேலை சொல்லுங்க. தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பாலிமர் தந்துட்டு பாயா ஆட்டு காப்பியில் இருக்குல்ல, ஆட்டு காப்பி மேடம் மேடம் నా పేరు షైన్. நான் இங்கே போன 16 மாதத்துக்கு நான் லோன் வாங்கிச்சு 2 வருஷம் முன்னாடி வாங்கும் போது நான் 3 மாதம் கழிச்சு நான் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக் வந்து நான் 6 மாதம் நீர் ஹாஸ்பிட்டல் சென்னை இருக்காசிலம் 3 டியூ நான் கட்ட முடியல. அப்புறம் பெங்கால் என்ன சொல்லிச்சது, சரிப்பா நீ நல்லா இது அப்படி கட்டுங்க. 3 டியூ என்ன பண்ணுச்சுன்னா கேப் கட்டிச்சு, பணம் ஃபுல்லாக கட்டிச்சுது. ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் கழிச்சு நான் வந்துச்சு. திருப்பூர் எம்எனகர் நான் வந்துச்சு, எம்எனகர் நான் வீடு வந்தேன். நான் என்ன பண்ணிச்சுது, அந்த 3 டியூ நான் கிளியர் பண்ணிச்சுது. ஒன்று கூட எல்லாம் கிளியர் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு கட்டிச்சு 1,83,000, செகண்டு கட்டிச்சு 63,000, தேர்டு கட்டிச்சு 63,000, நாலாந்து கட்டிச்சு 63,000, அப்புறம் 18,000 இன்னும் அது ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுங்க. சரி இன்றைக்கும் இல்லை நீங்கள் எல்லாம் கரண்ட்டே வந்துச்சு, நீங்கள் ப்ராசஸும் நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் கரண்ட்டே வந்துச்சு, நீங்கள் இன்னும் ப்ராசஸிங் எடுக்க மாட்டேன், நீங்கள் நல்லா கட்டுங்க. இன்றைக்கி என்ன பண்ணிச்சுது, நாரே சொல்ல ஒன்றுமே இல்லை. வீட் வந்து எல்லாம் ஜப்தி பண்ணிச்சு, எல்லாம் காது உடஞ்சி எல்லாம் சீல் போடுது. மொத்தமாக 7 பீட்கார் கம்பெனியில் வேலை செய்யுது. நைட்டில் இங்கே தனங்குது, இங்கே ஒன்றும் பலி இல்லை. நாரே நல்லா மொத்தம் 30 பேர் வந்துச்சு. வந்தே நாரே இந்த மாதிரி நான் பண்ணிச்சு. இப்போ நான் ஒய்ஃப் என்ன பண்ணிச்சுது, மைக்கா வந்து என்ன பண்ணிச்சுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுச்சு. ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் முழுக்க வந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு கேட்குறது ஒன்றும் வேலை இல்லை. எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க இது வரைக்கும்? இதே தலைக்கு நான் 2 வருஷம் கட்டிச்சு 14 லட்சம் கட்டிச்சு. மாதம் 63,000. இப்போ எத்தனை பேர் வந்தாங்க இது ஜப்தி போட்டது? ஜப்தி போட்டது வந்துச்சு மொத்தம் 30 பேர், 35 பேர் வந்துச்சு. ಒಂದು கரண்ட்டு எல்லாம் நான் ஃபியூஸ் மொத்தமே 7 வீட்டில் 7 மீட்டர் இருக்கா, சப் மீட்டர் தனியாக இருக்கா, எல்லாம் ஃபியூஸ் எல்லாம் பிடிச்சி. இப்போ வீட்டில் போதும் நமக்கு வழி இல்லை, நம்ம இங்கே படுக்குது எல்லாம் 7 வீட்டு ஆகும்.
என் பேர் பவானி, எங்கள் வீட்டுக்கார் பேர் அரவிந்த். நான், எங்கள் அத்தை, எனக்கு 2 குழந்தைங்க. நான் இந்த வீட்டில் 2 வருஷமாக 2 லட்சம் கொடுத்து ஒத்திக்கி இருக்கிறேன். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போகையில் எங்கள் அத்தையும் குழந்தைங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டை விட்டு வெளியில் வாங்க, நாங்கள் சீல் வைக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை உடனே ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் 4 பேருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வர முடியாதுன்னு உட்காந்துட்டோம். மீதி 6 வீட்டையும் சீல் வச்சுட்டாங்க. எங்களையும் வெளியில் வர சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கள் வர முடியாது, எங்களுக்கு வேறு எங்கேயும் வீடு இல்லை, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு மொத்த ஃபீஸ் கட்டையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் குழந்தை எல்லாமே நாங்கள் வெளியில் தான் இருக்கிறோம். கரண்ட்டு தண்ணி எதுவுமே இல்லை. என் பேர் தெய்வங்க, சொந்த ஊர் மதுரைங்க. இங்கே வந்து 2 மாதமாக இருக்கீங்க. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பிட வந்தீங்க, சைக்கிள் வச்சுட்டாங்க. நான் வெளியிலே இருக்கீங்க. கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, பொண்டாட்டி பிள்ளையே வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லைங்க. கேட்டோம்னா பணம் கட்டலை, அதனால் சைக்கிள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஹவுஸ் ஓனர் வந்து சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெளியிலே நிற்கிறீங்க. வந்து 5 மணி நேரம் ஆச்சுங்க. 5 மணி நேரமாக வெளியிலே நிற்கிறீங்க. சைக்கிள் வச்சுருக்காங்க. கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க யாருமே.